வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி துவையல் பண்ண போகிறேங்க. அதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி இலைய நல்லா மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 6-7 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி பூண்டு 2 இருக்கு இல்லைங்களா, ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கீரை வந்து அதாவது இந்த கொத்தமல்லி கீரை அதாவது கொத்தமல்லி இலை இதை வந்து நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாயிரும். பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ இருந்துச்சு, வதக்குனதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால நான் வந்து 3 மிளகாய் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதில் 1 மிளகாய் வந்து எடுத்துட்டேன் அரைக்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. லேசாக வதக்கிக்கிட்டாவே போதும். நான் வந்து அரைச்சதுக்கு அப்புறம் திருப்பி கொதிக்க வைக்க தான் போறேன். அதனால சும்மா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மிளகா தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஒரு மிளகாவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிளகாவை மட்டும் எடுத்துட்டேன். எடுத்துட்டு மீதி எல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதில் வந்து இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிருவோம். இது வந்து அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வதக்கியிருக்கோம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நல்லா தாளிச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தான் எடுப்பேன். எனக்கு வந்து அப்பதான் பிடிக்கும். இப்ப அதே வாணல்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த துவையல இதுல சேர்த்துருவோம். இப்ப இத சேர்த்துட்டேன். இப்ப ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அதையும் இதுல சேர்த்தலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துரலாம். ஏன்னா வதக்குறது புளி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டா தான் வதக்கியிருக்கோம். அதனால நான் கொஞ்ச நேரம் இத கொதிக்க வச்சு தான் எடுப்பேன். அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் ஊத்திட்டேன். ஊத்திட்டு இத நல்லா கலந்து விட்டுலாம். கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதான். சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா காரசாரமா கொத்தமல்லி வாசனையோட சூப்பரா இருக்கும். எனக்காக மட்டும் தான் ஒரு தட்டு சாதம் போட்டு இந்த கொத்தமல்லி துவையல் வச்சு அது சூடா சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.